ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோவில் நம்ம டாப் 10 இன்ஜினியரிங் காலேஜ் இன் கோயம்புத்தூர் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம டாப் 10 இன்ஜினியரிங் காலேஜ் என்னென்ன, ஆனால் அந்த காலேஜ் எங்கே லொக்கேட் ஆயிருக்கா, ஆனால் அந்த காலேஜ் எப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்க, ஆனால் அந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் அண்ட் ரேட்டிங் எல்லாமே இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டாப் 10 இன்ஜினியரிங் காலேஜ் இன் கோயம்புத்தூரில் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்க காலேஜ் பார்த்தீங்கன்னா பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி தாங்க. இந்த காலேஜ் பீலைமேடில் தாங்க லொக்கேட் ஆயிருக்கு. இந்த காலேஜ் 1951 தாங்க ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த காலேஜுக்கு செக்ஷா வெப்சைட்டில் கொடுத்துருக்க ரேட்டிங்னு பார்த்தீங்கன்னா 4.4 அவுட் ஆஃப் 5 கொடுத்துருக்காங்க. இந்த காலேஜுக்கு காலேஜ் டூனியாவில் கொடுத்துருக்க ரேட்டிங்னு பார்த்தீங்கன்னா 4.7 அவுட் ஆஃப் 5 கொடுத்துருக்காங்க. இந்த காலேஜுக்கு ஓவராலாக நாங்கள் கொடுத்துருக்க ரேட்டிங்னு பார்த்தீங்கன்னா 4.8 அவுட் ஆஃப் 5 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் டாப் 2ல் இருக்க காலேஜ் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி தாங்க. இந்த காலேஜ் கோயம்புத்தூரில் தாங்க லொக்கேட் ஆயிருக்கு. இந்த காலேஜ் 1956 தாங்க ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த காலேஜுக்கு செக்ஷா வெப்சைட்டில் கொடுத்துருக்க ரேட்டிங்னு பார்த்தீங்கன்னா 4.1 அவுட் ஆஃப் 5 கொடுத்துருக்காங்க. இந்த காலேஜுக்கு காலேஜ் டூனியாவில் கொடுத்துருக்க ரேட்டிங்னு பார்த்தீங்கன்னா 4.6 அவுட் ஆஃப் 5 கொடுத்துருக்காங்க. இந்த காலேஜுக்கு ஓவராலாக நாங்கள் கொடுத்துருக்க ரேட்டிங்னு பார்த்தீங்கன்னா 4.5 அவுட் ஆஃப் 5 கொடுத்துருக்கோங்க. நெக்ஸ்ட் டாப் 3ல் இருக்க காலேஜ் பார்த்தீங்கன்னா குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி தாங்க. இந்த காலேஜ் சின்ன வேடம்பட்டியில் தாங்க லொக்கேட் ஆயிருக்கு. இந்த காலேஜ் 1984 தாங்க ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த காலேஜுக்கு செக்ஷா வெப்சைட்டில் கொடுத்துருக்க ரேட்டிங்னு பார்த்தீங்கன்னா 4.2 அவுட் ஆஃப் 5 கொடுத்துருக்காங்க. இந்த காலேஜுக்கு காலேஜ் டூனியாவில் கொடுத்துருக்க ரேட்டிங்னு பார்த்தீங்கன்னா 4.5 அவுட் ஆஃப் 5 கொடுத்துருக்காங்க. இந்த காலேஜுக்கு ஓவராலாக நாங்கள் கொடுத்துருக்க ரேட்டிங்னு பார்த்தீங்கன்னா 4.1 அவுட் ஆஃப் 5 கொடுத்துருக்கோங்க. நெக்ஸ்ட் டாப் 4ல் இருக்க காலேஜ் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி தாங்க. இந்த காலேஜ் தாடகமில் தாங்க லொக்கேட் ஆயிருக்கு. இந்த காலேஜ் 1945 தாங்க ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த காலேஜுக்கு செக்ஷா வெப்சைட்டில் கொடுத்துருக்க ரேட்டிங்னு பார்த்தீங்கன்னா 4.1 அவுட் ஆஃப் 5 கொடுத்துருக்காங்க. இந்த காலேஜுக்கு காலேஜ் டூனியாவில் கொடுத்துருக்க ரேட்டிங்னு பார்த்தீங்கன்னா 4 அவுட் ஆஃப் 5 கொடுத்துருக்காங்க. இந்த காலேஜுக்கு ஓவரால் நாங்கள் கொடுத்துருக்க ரேட்டிங்னு பார்த்தீங்கன்னா 4.3 அவுட் ஆஃப் 5 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் டாப் 5ல் இருக்க காலேஜ் பார்த்தீங்கன்னா பிஎஸ்டி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் அப்ளைடு ரிசர்ச் தாங்க. இந்த காலேஜ் நீலாம்பூரில் தாங்க லொக்கேட் ஆயிருக்கு. இந்த காலேஜ் 2014 தாங்க ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த காலேஜுக்கு செக்ஷா வெப்சைட்டில் கொடுத்துருக்க ரேட்டிங்னு பார்த்தீங்கன்னா 4.3 அவுட் ஆஃப் 5 கொடுத்துருக்காங்க. இந்த காலேஜுக்கு காலேஜ் டூனியாவில் கொடுத்துருக்க ரேட்டிங்னு பார்த்தீங்கன்னா 4.1 அவுட் ஆஃப் 5 கொடுத்துருக்காங்க. இந்த காலேஜுக்கு ஓவரால் நாங்கள் கொடுத்துருக்க ரேட்டிங்னு பார்த்தீங்கன்னா 4 அவுட் ஆஃப் 5 கொடுத்துருக்கோங்க. நெக்ஸ்ட் டாப் 6ல் இருக்க காலேஜ் பார்த்தீங்கன்னா ஸ்ரீகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தாங்க. இந்த காலேஜ் குனியாமுத்தூரில் தாங்க லொக்கேட் ஆயிருக்கு. இந்த காலேஜ் 1998 தாங்க ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த காலேஜுக்கு செக்ஷா வெப்சைட்டில் கொடுத்துருக்க ரேட்டிங்னு பார்த்தீங்கன்னா 4.1 அவுட் ஆஃப் 5 கொடுத்துருக்காங்க. இந்த காலேஜுக்கு காலேஜ் டூனியாவில் கொடுத்துருக்க ரேட்டிங்னு பார்த்தீங்கன்னா 4.3 அவுட் ஆஃப் 5 கொடுத்துருக்காங்க. இந்த காலேஜுக்கு ஓவராலாக நாங்கள் கொடுத்துருக்க ரேட்டிங்னு பார்த்தீங்கன்னா 4.2 அவுட் ஆஃப் 5 கொடுத்துருக்கோங்க. நெக்ஸ்ட் டாப் 7ல் இருக்க காலேஜ் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் தாங்க. இந்த காலேஜ் விட்டமலைப்பாளையம்ல தாங்க லொக்கேட் ஆயிருக்கு. இந்த காலேஜ் 1994 தாங்க ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த காலேஜுக்கு செக்ஷா வெப்சைட்டில் என்ன ரேட்டிங் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 4.1 அவுட் ஆஃப் 5 கொடுத்துருக்காங்க. இந்த காலேஜுக்கு காலேஜ் டூனியாவில் கொடுத்துருக்க ரேட்டிங்னு பார்த்தீங்கன்னா 4 அவுட் ஆஃப் 5 கொடுத்துருக்காங்க. இந்த காலேஜுக்கு ஓவரால் நாங்கள் கொடுத்துருக்க ரேட்டிங்னு பார்த்தீங்கன்னா 4.4 அவுட் ஆஃப் 5 கொடுத்துருக்கோங்க. நெக்ஸ்ட் டாப் 8ல் இருக்க காலேஜ் பார்த்தீங்கன்னா கேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தாங்க. இந்த காலேஜ் அரசூரில் தாங்க லொக்கேட் ஆயிருக்கு. இந்த காலேஜ் 2009 தாங்க ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த காலேஜுக்கு செக்ஷா வெப்சைட்டில் கொடுத்துருக்க ரேட்டிங்னு பார்த்தீங்கன்னா 4.4 அவுட் ஆஃப் 5 கொடுத்துருக்காங்க. இந்த காலேஜுக்கு காலேஜ் டூனியாவில் கொடுத்துருக்க ரேட்டிங்னு பார்த்தீங்கன்னா 4.6 அவுட் ஆஃப் 5 கொடுத்துருக்காங்க. இந்த காலேஜுக்கு ஓவராலாக நாங்கள் கொடுத்துருக்க ரேட்டிங்னு பார்த்தீங்கன்னா 4.4 அவுட் ஆஃப் 5 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் டாப் 9ல் இருக்க காலேஜ் பார்த்தீங்கன்னா ஸ்ரீகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தாங்க. இந்த காலேஜ் கோவை புதூரில் தாங்க லொக்கேட் ஆயிருக்கு. இந்த காலேஜ் 1985 தாங்க ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த காலேஜுக்கு செக்ஷா வெப்சைட்டில் கொடுத்துருக்க ரேட்டிங்னு பார்த்தீங்கன்னா 4.2 அவுட் ஆஃப் 5 கொடுத்துருக்காங்க. இந்த காலேஜுக்கு காலேஜ் டூனியாவில் கொடுத்துருக்க ரேட்டிங்னு பார்த்தீங்கன்னா 4 அவுட் ஆஃப் 5 கொடுத்துருக்காங்க. இந்த காலேஜுக்கு ஓவராலாக நாங்கள் கொடுத்துருக்க ரேட்டிங்னு பார்த்தீங்கன்னா 4.1 அவுட் ஆஃப் 5 கொடுத்துருக்கோங்க. நெக்ஸ்ட் டாப் 10ல் இருக்க காலேஜ் பார்த்தீங்கன்னா கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தாங்க. இந்த காலேஜ் ஒத்தக்கல் மண்டபம்ல தாங்க லொக்கேட் ஆயிருக்கு. இந்த காலேஜ் 2000 தாங்க ஓப்பன் பண்ணியிருக்கு. இந்த காலேஜுக்கு செக்ஷா வெப்சைட்டில் கொடுத்துருக்க ரேட்டிங்னு பார்த்தீங்கன்னா 4 அவுட் ஆஃப் 5 கொடுத்துருக்காங்க. இந்த காலேஜுக்கு காலேஜ் டூனியாவில் கொடுத்துருக்க ரேட்டிங்னு பார்த்தீங்கன்னா 3.8 அவுட் ஆஃப் 5 கொடுத்துருக்காங்க. இந்த காலேஜுக்கு ஓவராலாக நாங்கள் கொடுத்துருக்க ரேட்டிங்னு பார்த்தீங்கன்னா 4 அவுட் ஆஃப் 5 கொடுத்துருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ், தமிழ்நாட்டில் உள்ள எந்த ஒரு பிரைவேட் காலேஜை பார்த்தீங்கன்னா அட்மிஷன் டீடைல்ஸ், ஸ்காலர்ஷிப், பிளேஸ்மெண்ட், கோர்சஸ் பற்றி டவுட் இருந்தால் கண்டிப்பாக ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் மோர் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியோட கவுன்சிலிங் கோட் பார்த்தீங்கன்னா 2007 வருதுங்க. குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியோட கவுன்சிலிங் கோட் பார்த்தீங்கன்னா 2712 வருதுங்க. கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியோட கவுன்சிலிங் கோட் பார்த்தீங்கன்னா 2005 வருதுங்க.
பிஎஸ்டி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியோட கவுன்சிலிங் கோட் பார்த்தீங்கன்னா 2377 வருதுங்க. ஸ்ரீகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியோட கவுன்சிலிங் கோட் பார்த்தீங்கன்னா 2718 வருதுங்க. ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜோட கவுன்சிலிங் கோட் பார்த்தீங்கன்னா 2719 வருதுங்க. கேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியோட கவுன்சிலிங் கோட் பார்த்தீங்கன்னா 2764 வருதுங்க. ஸ்ரீகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியோட கவுன்சிலிங் கோட் பார்த்தீங்கன்னா 2722 வருதுங்க. கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கோட கவுன்சிலிங் கோட் பார்த்தீங்கன்னா 2710 வருதுங்க.